the Lord. He is worthy to be praised and adored. So we lift up holy hands in one accord, singing, blessed be the name, blessed be the name, blessed be the name of the Lord. Oh, blessed be the name of the Lord. Come on everyone. He is worthy to be praised and adored. So we lift up holy hands in one accord, singing, blessed be the name, blessed be the name, blessed be the name of the Lord. வாழ்க என்றும் இயேசு நாமமே, போற்றி வாழ்த்திட பாத்திரர் அவரே. கரங்கள் உயர்த்தி நாம் ஒன்றாகவே பாடிடுவோம், பாடிடுவோம், வாழ்க என்றும் இயேசு நாமமே. பாடிடுவோம், வாழ்க என்றும் இயேசு நாமமே. அப்படியே முடிந்த எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை நாம் ஆராதிப்போம். இந்த காலை நேரத்திலே எத்தனை வல்லமை உள்ள நாமம் அவருடைய நாமம், எத்தனை மேலான நாமம், எத்தனை ஆச்சரியமான நாமம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் ஒன்றே உயர்ந்திருப்பதாக, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் ஆராதனை முழுவதையும் தேவன் ஆசீர்வதியும், தொடர்ந்து எங்களோடு இடைப்படும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள் என்ற பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். ஓ, எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம், ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை
சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே தேவனை துதியுங்கள். சேர்ந்து பாட போகிறோம். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். ஓ அக்கினியா கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் ஏசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் ஏசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். ஓ செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவை துதியுங்கள். அல்லேலூயா 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 தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவா துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா 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 தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா. ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். வானாதி வானங்களே கர்த்தரை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. அடுத்த பாடலாக அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு என்ற பாடலை சேர்ந்து பாட போகிறோம். அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லா ஆராதனை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. அப்பா
இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. பாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. தாவீதை போல் நடனமாடி உம்மை போற்றுவேன், தானியேல் போல் ஜெபித்து உந்தன் பாதம் அமருவேன். தாவீதை போல் நடனமாடி உம்மை போற்றுவேன், தானியேல் போல் ஜெபித்து உந்தன் பாதம் அமருவேன். பல கோடி கோடி நாவுகள் உம்மை உயர்த்திட, முழங்கால்கள் உந்தன் நாமத்துக்கு பணிந்து தொழுதிட. பல கோடி கோடி நாவுகள் உம்மை உயர்த்திட, முழங்கால்கள் உந்தன் நாமத்துக்கு பணிந்து தொழுதிட. பாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. ஓ பாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா. ஹல்லேலூயா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கில்ல, உம்மை நான் ஸ்தோத்தரித்தால் தொல்லை எனக்கில்ல. உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கில்ல, உம்மை நான் ஸ்தோத்தரித்தால் தொல்லை எனக்கில்ல. நீங்க செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், நாள் முழுதும் பாதம் பணிந்து தொழுகுவேன். நீங்க செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், நாள் முழுதும் பாதம் பணிந்து மகிழுவேன். பாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. ஓ பாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவேன், உந்த நாமம் உயர்த்திடவே உலகில் வாழுவேன். உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவேன், உந்த நாமம் உயர்த்திடவே உலகில் வாழுவேன். நான் உமது அடியே நீர் ஆசீர்வதித்திடும், உமக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி மகிழ்ந்து பாடுவேன். நான் உமது அடியே நீர் ஆசீர்வதித்திடும், உமக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி மகிழ்ந்து பாடுவேன். பாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. பாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லா ஆராதனை. பாருங்கப்பா பாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. பாருங்கப்பா பாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கில்ல, உம்மை நான் ஸ்தோத்தரித்தால் தொல்லை எனக்கில்ல. சொல்லுமா, உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கில்ல, உம்மை நான் ஸ்தோத்தரித்தால் தொல்லை எனக்கில்ல. நீங்க செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், நாள் முழுதும் பாதம் பணிந்து மகிழுவேன். நீங்க செய்த நன்மைக்கு நான்
நான் எண்ணத்தை செலுத்துவேன். நாள் முழுதும் உம் பாதம் பணிந்து மகிழுவேன். பாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், கேளுங்கப்பா, என் ஜெபத்தை கேளுங்கப்பா. வாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது நமக்கு தோல்வியே இல்லை. எல்லா தோல்விகளையும் ஆண்டவர் வெற்றியாய் மாற்றுகிறதற்கு அவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம் நடுவில் அவர் பிரசன்னமாகி இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே என்று சொல்லி வாய்களை திறந்து சத்தமாய் பாட போகிறோம். அந்நிய பாஷைகளை பேசி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஹல்லேலூயா. எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. பெந்தைக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தைக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியே ஊற்ற வேண்டுமே. ஓ, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியே ஊற்ற வேண்டுமே. நீச்சலாலும் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாலும் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடும். ஊற்றுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது ஊற்றிடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமை. ஊற்றிடுமே
நதியாய் பாய்ந்திடுமே. ஓ, நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுமே. ஊடாலபா சந்தேர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 
ஓ ஷடலலல பரியாந்தே லலலலரியாதா ரிபானி மகபரபல ஷதலபரபலபரப உடபல சந்துனா ரிகதா லிகனா ரிகதே மக்கதல யதுரபுன ஹதி சேகதலரபலபரப. அந்நிய பாஷை பேசுகிறவன் அவன் மனுஷனோடு அல்ல, அவன் ஜனங்களோடு அல்ல, அவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பேசுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க. ரிகா பாரியாந்தேலே பாராபா கபாலா பாராபா. தொடர்ந்து தொடர்ந்து ஆலா பாரூசி கேட்டாலா யாதூடா பாராபா ரிபானி மாலா சியாந்தேலே பாராகா பாலாபாரியா தாலா பாராபா. வாக்கு கெட்டாததும் மனுஷர் பேசாததும் யாம் தோலோஸ் கோப்ராந்தாலா யாதூராபா ரிகாதாயா தூரபு சாந்தேலே பாரா யாந்தோரோ கோபாசி மிகாதாயா தூரபா ஹதி சேகேதேலே யாதூரபு நஹதேஸ் மாகே ரபாலியா ரபானியாந்தே கேல பராத்தி ல பராசி கதால பாருகபனா ரிகாதாயா தூலபுர ஹதாலியாந்தே கதேயா தூலபரா மாகாதாயா தூரபாலா சிகதா பரபா ரிகாதால பருசி அந்தலல பரியா ஹalleluya. அப்படியே தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம். ஹalleluya, நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. சொல்லுவோம், உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி ஜீவனாலெல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதை நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, நன்றி ராஜா இயேசு ராஜா,
இயேசு ராஜா. சொல்லுவோம் நன்றி ராஜா, இயேசு ராஜா. வேதத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களை ஆண்டவர் இப்பொழுதே பலப்படுத்துகிறார். உங்களுடைய ஆத்துமாவிலே நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு புதிய ஒரு பலனை ஆண்டவர் தருகிறார். ஓ, இது எப்படி நடக்கும் என்று யோசித்த அந்த இடத்திலிருந்து இது என் தேவன் எனக்காக முடித்து தருவார் என்கிற புதிய நம்பிக்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா, குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா, குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. கரங்களை அசைத்து இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கடந்த நாட்களில் தேவன் உங்களுக்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஏதோ நம்முடைய திராணினாலே நம்முடைய திறமையினாலே நாம் செய்தோம் என்று அல்ல. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, அத்தனை அற்புதங்களையும் அத்தனை அதிசயங்களையும் எனக்கு செய்தவர் நீர் மாத்திரமே என்று கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அந்த மகிமை ஆண்டவருக்கு கொடுங்க. இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே, எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக, ஆண்டவரே என்னை ஆச்சரியப்படுத்தின எல்லா அற்புதங்களுக்காக, எல்லா அதிசயங்களுக்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கே சகல கனத்தையும் துதியும் நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, மீதியான பகுதிகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பாடல் பாடுகிற வேளைகளிலே ஆண்டவரே நாங்கள் உணர்ந்த உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. ஆண்டவரே, தொடர்ந்து மீதியான எல்லா பகுதிகளையும் தேவன் ஆசீர்வதியும். ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர், ஒவ்வொரு நொடி துளிகளிலும் ஆண்டவர் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாக தேவன் எங்களோடு பேசும். எங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளோடு ஆண்டவரே அந்த வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் இடைப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரம் இந்த ஆராதனைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனை பாடல்கள் மற்றும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் போடப்பட்டிருக்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். hgtclajohn@gmail.com என்கிறதான இமெயில் ஐடியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லாவிட்டால் அதில் டிஸ்கிரிப்ஷனில் நேரடியாக வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் கிளிக் செய்து நேரடியாக உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்களை எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 27. நாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன்.
கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஹல்லேலூயா. 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. கடைசி வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நாம் தேவனுக்கு காத்திருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 12ஆம் வசனத்திலே, என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் 5ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துகிறதற்கு முன்பாக அவனை அவருடைய கூடாரத்திலே அவனை மறைத்து வைக்கிறாராம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய கூடாரத்திலே ஒரு மனிதனை மறைத்து வைக்கும் பொழுது அநேக நேரம் அது நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அவர் அந்த சரியான நேரத்திலே நம்மை உயர்த்துகிற அந்த சரியான நேரத்தில் நம்மை வெளியே கொண்டு வரும்போது நம்முடைய பின் வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்கும்போது கர்த்தர் இதை எனக்கு நன்மையாகத்தான் செய்திருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் உபத்திரவத்தின் பாதையிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். இந்த பாதையிலே நீங்கள் நடந்து செல்வது நல்லது. உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். அது நிச்சயமாக சீக்கிரத்திலே தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீதியான பகுதிகளுக்கு நாம் கடந்து செல்லலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்திலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதை நினைத்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இந்த செய்தியை, இந்த ஆராதனை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள், கேட்டு வருகிறீர்கள். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் த ஹெல்ப் ஆஃப் காட், தேவனுடைய உதவி அல்லது தேவனுடைய சகாயம் என்கிற தலைப்பிலே உங்களோடு தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த உலகத்திலே எத்தனை மனிதர்கள் நமக்கு உதவி செய்தாலும் கர்த்தருடைய உதவி இல்லாமல் அல்லது தேவனுடைய உதவி இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால், வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது மனிதர்களுக்கு, வேதத்தில் இருக்கிற பக்தர்களுக்கு தேவன் உதவி செய்ததை, தேவன் அவர்களுக்கு சகாயம் பண்ணினதை நம்மால் பார்க்க முடியும். தேவனுடைய உதவி என்பது ஒவ்வொரு மனுஷனுக்கும் மிகவும் தேவைப்படுகிற ஒன்று. ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய உதவி இல்லாமல், அவருடைய சகாயம் இல்லாமல் அந்த மனுஷனால் கர்த்தர் அவனுக்காக வைத்திருக்கிற காரியங்களை அவனால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் தேவனுடைய உதவி என்பது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஸோ இந்த நாளிலே கர்த்தருடைய உதவியை பற்றி, அவருடைய சகாயத்தை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். நீங்கள் மிகுந்த கவனத்தோடு இந்த வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த வெளிப்பாடுகளை, தேவனுடைய உதவியை பற்றிய இந்த வெளிப்பாடுகளை நாம் அறிந்து கொள்ளாமல் தேவனிடத்திலிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினம். ஸோ இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசுவாராக. திறவுகோல் வசனமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே. எடுத்தால் நீங்கள் என்னோடு சேர்ந்து வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. இன்னொரு முறை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை
தாங்குவேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிற உம்முடைய வார்த்தைகளை, வசனங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து நாங்கள் எப்படி ஆண்டவரே உம்முடைய சகாயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயங்களை தேவன் திறந்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய சிந்தையிலே நல்ல கூர்மையை, வேத வசனத்தை புரிந்து கொள்ளுகிற அந்த ஆவிக்குரிய கூர்மையை தேவன் தந்தரல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனத்திலே நாம் பார்த்தோம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி நாம் வாசித்தோம். இந்த வசனத்திலே நாம் கவனம் செலுத்த போகிற பகுதி என்னவென்று சொன்னால், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்கிற அந்த ஒரே ஒரு அந்த பகுதியை மாத்திரம்தான் இந்த நாளில் நாம் ஆராய்ந்து தேவனுடைய வார்த்தை அதற்குள்ளே இருந்து நாம் சிந்திக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம வேதத்தை வாசிக்கும் போது ஹெல்ப் அப்படின்ற விஷயத்துக்கு 3 வித்தியாசமான பதங்கள் தமிழ் வேதாகமத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். ஒன்றாவது சகாயம் என்று எழுதப்பட்டிருக்கும், 2வது உதவின்னு எழுதப்பட்டிருக்கும், சில இடங்களில் ஒத்தாசைன்னு எழுதப்பட்டிருக்கும். இப்போ சங்கீதக்காரனாகிய தாவீது கூட என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை என்ன செய்கிறேன், ஏறெடுக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட வித்தியாசமான வார்த்தைகள் வேதத்திலே இந்த உதவி அப்படின்றதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஹெல்ப் அப்படின்ற விஷயத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் நாம் நினைக்கிறபடி இந்த 3 பதங்களும் ஒரே அர்த்தமுடையவைகள் அல்ல. இந்த 3 பதங்களுக்கும் வித்தியாசமான அர்த்தங்கள் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, சகாயம் அல்லது உதவி அப்படின்னு தமிழ் வேதாகமத்தில் எங்கெங்கெல்லாம் எழுதியிருக்கோ அதுக்கு எபிரேய பதம் என்னன்னா அசார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அசார், அந்த அசார் என்கிற வார்த்தையை தான் தமிழ் வேதாகமத்தில் சகாயம் அல்லது உதவி என்று சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆமென். தமிழ் வேதாகமத்திலே எங்கெல்லாம் ஒத்தாசை என்கிற வார்த்தை வருகிறதோ அந்த வார்த்தைக்கான உண்மையான எபிரேய பதம் என்னவென்று சொன்னால் எஷேர் என்பதாகும். எஷேர். இந்த எஷேர் என்கிற பதத்தின் அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு உதவி செய்து கொண்டால் அதற்கு எஷேர் என்கிற பதம் எபிரேய வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த எழுத்தை, அந்த வார்த்தையை தமிழ் வேதாகமத்திலே ஒத்தாசை என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். புரியுதா? இப்போ சகாயம் அல்லது உதவியின் தமிழ் வேதாகமத்தில் எங்கெல்லாம் வாசிக்கிறீங்களோ அந்த இடத்திலே அஷார்னா ஒரு மனிதனுக்கு தேவன் செய்கிற உதவி. ஒத்தாசை ஏஷேர் என்றால் மனுஷர்களுக்குள்ளே மனுஷர் உதவி செய்கிறாங்கல்ல, அந்த உதவிக்கு தான் ஒத்தாசை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் மாற்றமாக இருக்கலாம், ஆனால் 95% இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இன்று முதல் தமிழ் வேதாகமத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே எங்கெல்லாம் உதவி அல்லது சகாயம் என்று சொல்லி நீங்கள் வாசிக்கிறீர்களோ அங்கெல்லாம் தேவனுடைய உதவி அல்லது தேவன் ஒரு மனுஷனுக்கு செய்த உதவி என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் ஒத்தாசை என்று வாசிக்கிறீர்களோ அங்கே ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு செய்கிற உதவி. ஸோ மெயினாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது 2 விஷயம். ஒன்று தெய்வீக உதவி, இனி ஒன்று மனுஷீக உதவி. இப்போ நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில், இங்கிலீஷ் பைபிளை நீங்கள் வாசிச்சிங்கன்னா இப்படிப்பட்ட வித்தியாசத்தோடு இவ்வளவு தெளிவாக இந்த விஷயத்தை பற்றி பிரித்து எழுதப்படவில்லை. மற்ற நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த உதவி என்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஹெல்ப், மனுஷன் உதவி செஞ்சாலும் சரி, ஆண்டவர் உதவி செஞ்சிருந்தாலும் சரி, ஹெல்ப் 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 இந்த வார்த்தை தான் மறுபடி பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய தமிழ் மொழியிலே இப்படிப்பட்ட வித்தியாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அழகாக தேவன் மொழிபெயர்ப்பை செய்ய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்த்தோம். எதற்காக உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? ஆண்டவர் இப்படி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? ஆண்டவர் இப்படி சொல்லுவதற்கு 2 காரணங்கள் உண்டு. முதலாவதாக,
ஒரு மனிதனுக்கு எல்லா நேரங்களிலும் கர்த்தருடைய சகாயம் தேவைப்படுகிறது இல்லை. அவனுடைய காலையில் எந்திரிச்சு தாம் பார்க்கிற வேலைகள், செய்கிற காரியங்கள்லாம் அதெல்லாம் நம்முடைய சொந்த முயற்சிகளை நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ எல்லா காரியங்களுக்கும் தேவனுடைய சகாயம் அல்லது தேவனுடைய உதவி ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுவதில்லை. ஆனால் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் அவனுக்கு கண்டிப்பாக கர்த்தருடைய சகாயம் தேவைப்படுகிறது. அந்த சூழ்நிலைகளில் கர்த்தருடைய சகாயம் இல்லாமல், கர்த்தருடைய உதவி இல்லாமல் அவனால் ஒன்றும் செய்ய முடிவதில்லை. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, ஏன் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்றால், இந்த பூமியில் நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய பாதைகளை உங்களுக்கு பதிலாக யாரும் கடந்து செல்ல முடியாது. உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற சவால்களின் ஊடாய் நீங்கள் தான் கடந்து செல்லணும். இப்போ எனக்குன்னு வைக்கப்பட்டிருக்கிற சவால்களின் ஊடாய் யார் தான் கடந்து செல்லணும்? நான் தான் கடந்து செல்லணும். எனக்கு பதிலாக என்னுடைய தகப்பனோ, என்னுடைய தாயோ, என்னுடைய உடன் பிறந்தவர்களோ அப்படி போக முடியாது. எனக்காக வைக்கப்பட்ட பாதை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நான் தான் செல்ல வேண்டும். அதே போல் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற பாதைகள் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளவு கடினமாக இருந்தாலும், அந்த பாதைகளை உங்களுக்கு பதிலாக யாராலும் கடந்து செல்ல முடியாது. அதில் நீங்கள் தான் கடந்து செல்ல முடியும். உங்களுக்கு மாத்திரமில்லை, எனக்கு மாத்திரமில்லை, இயேசு கிறிஸ்துவுக்கும் அதுதான். இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்கிறதுக்கு அந்த பாதையினுடைய வேற யாருமா வந்து சுமந்தாங்க? அவர் தான் சுமந்து கொண்டு போனார், அவர் தான் கஷ்டப்பட்டார். ஸோ நாம் கடந்து செல்ல வேண்டிய பாதைகளை நமக்காக வேறு யாராலும் என்ன செய்ய முடியாது, கடந்து செல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட பாதையில் நான் உன்னோடு இருந்து உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு உதவி பண்ணுவேன். உனக்கு பதிலாக நான் நடக்க முடியாது, உனக்கு பதிலாக நான் அந்த காரியத்தை செய்ய முடியாது. ஆனால் என்னால் ஒன்று பண்ண முடியும், உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீ நடக்கிறதுக்கு உனக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு அந்த கொல்கதா அந்த சாலையில் அவர் நடந்து கொண்டு போய் கொண்டு இருக்கும்போது அவரால் சுமக்க முடியல. ஆனால் அவருக்கு உதவி செய்கிறதற்காக அங்கே ஒரு சீமோன் என்று பேர் கொண்ட ஒரு மனுஷன் அங்கே கூப்பிட்டு அவனை சுமக்க வைக்கிறாங்க. ஸோ இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த மனுஷன் சப்போர்ட் பண்ணுறாரு, நடக்கிற பாதையில் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதுபோல் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து செல்ல கஷ்டமாக இருக்கிற வேலைகளில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ கவலைப்படாத, உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். நீ நடக்கிற வழியை நீ தான் நடந்து செல்லணும், ஆனால் நீ நடக்கிறதுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சீமோன்ற மனிதன் சப்போர்ட் பண்ணானோ, அதே போல் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், உபாகம் 33 அதிகாரம் 29 வசனம். ஹல்லேலூயா. உபாகம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். உபாகம் 33 அதிகாரம் 29 வசனம். எடுக்கலன்னா எடுத்துக்கோங்க. உபாகம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் என்று எழுதப்பட்டிருக்குது. உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், உனக்கு தெய்வீக உதவி செய்கிற கேடகமாக, மகிமை பொருந்திய பட்டயமாக கர்த்தரே இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்ததாக, கர்த்தர் ஒரு மனிதனுக்கு சகாயம் அல்லது உதவி பண்ணினால் அந்த உதவி எப்படி இருக்கும்? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஒரு மனுஷன் நமக்கு ஒரு உதவி செஞ்சான் அப்படின்னு சொன்னால், அவன் எந்த அளவுக்கு இறங்கி செஞ்சாலும் சரி, எந்த அளவுக்கு ஏறி செஞ்சாலும் சரி, மனுஷனுடைய உதவி தனியாக தெரியும். அவனால் எவ்வளோ முடியுதோ அவன் அவ்வளோதான் அவனால் என்ன செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்தால் அல்லது சகாயம் பண்ணினால் எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 2 நாளாகமம் 14 அதிகாரம் 11 வசனம். 2 நாளாகமம் 14 அதிகாரம் 11 வசனம். வாசிக்கலாமா? ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர்
அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து, இப்போ ஆசா என்கிற ஒரு ராஜா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இப்படி சொல்றான், கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லி இந்த ராஜா ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றான், கூப்பிட்டு சொல்றான், ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்காகிலும் சரி பலன் இல்லாதவனுக்காகிலும் சரி உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். இந்த இடத்துல உதவி செய்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதுல இந்த உதவி என்கிற இந்த விஷயத்தில் எந்த உதவி அப்படின்னு சொன்னால் பரலோக உதவி, தேவனுடைய உதவி. நான் சொன்னேன்ல, தேவன் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்கிறதுன்னு. இப்படிப்பட்ட தெய்வீக உதவியை அவன் நாடினான். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய சூழ்நிலைகளிலே தெய்வீக உதவியை நாம் நாட வேண்டும். மனுஷர்கள் நமக்கு இதை செய்வாங்களா, அது செய்வாங்களா, அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தான் அவங்களால செய்ய முடியும். அவங்களுக்கு முடியாததை அவங்களால என்ன செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்தால் அந்த உதவி அது உதவி மாதிரி இருக்கும், அது தனியாக தெரியும். ஹல்லேலூயா. ஸோ ஆசா ஆண்டவரிடத்திலே உதவி கேட்டான். 12ஆம் வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆசா என்று எழுதப்படவில்லை, அப்பொழுது கர்த்தர். ஸோ இந்த யுத்தத்தவே பண்ணது யார் தான்? கர்த்தர் தான். ஆசாக்கு பதிலாக யுத்தத்தை கர்த்தரே நடத்தினார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சகாயம் செய்யும் போது என்ன பண்ணுறாருன்னா, அவரே களத்தில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹல்லேலூயா. 13ஆம் வசனத்தில் பார்த்தா எப்படி அதை செய்கிறாருன்னு பாருங்கள். 13வது வசனத்தில் பார்த்தா, அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலங்கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ ஆசா தேவனை பார்த்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும், பரலோக உதவியை நாடினார்ல. ஆண்டவர் இவருக்கு என்ன பண்ணார் தெரியுமா? பரலோக சேனையை இவனுக்காக அனுப்பி தந்தார். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எலிசாவுடைய சம்பவத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கு, எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்களை கர்த்தர் திறந்தப்போ அந்த வேலைக்காரன் என்ன பார்த்தான் தெரியுமா? அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் எலிசாவை சூழ்ந்திருக்கிறதை பார்த்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சேனை என்பது வெளியே தெரியாது, ஆனால் அவங்க செய்கிற கிரியைகளை நம்மால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆசாவுக்காக பரலோக சேனையை ஆண்டவர் இறக்கி அந்த பெரிய யுத்தத்தை அங்கே நடப்பித்ததை நம்மால் பார்க்க முடியும். ஆமென். 14ஆம் வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, கேராரின் சுற்று பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள், கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு சகாயம் ஆண்டவர் பண்ணுனா, ஒரு மனுஷனுக்கு தெய்வீக உதவி கிடைச்சிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை பயப்படுத்தி கலங்கடிச்சிருவார். கர்த்தரே இதை செய்வார். ஸோ உங்களுடைய சூழ்நிலைகளில் நீங்கள் கர்த்தருடைய சகாயத்தை நீங்கள் நாட வேண்டும். சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் கர்த்தருடைய உதவியை, தெய்வீக உதவியை, நான் சொன்னேன்ல கர்த்தருடைய உதவிக்கும் மனுஷிக உதவிக்கும் வித்தியாசம் இருக்கும்னு, அப்படிப்பட்ட கர்த்தருடைய உதவியை நீங்கள் என்ன செய்யணும்? நாட வேண்டும். அப்பொழுது கர்த்தரே இறங்கி கிரியை செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 15ஆம் வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு இவர்கள் எருசலேமுக்கு திரும்புகிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆசா என்கிற அந்த ராஜா பரலோக உதவியை நாடினான், மனுஷனுடைய உதவியை நாடலை. வேற நாட்டு ராஜாவை போய் கூப்பிடலை. வேதத்தில் நிறைய பேர் அப்படி பண்ணியிருக்காங்க. நிறைய ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கஷ்டம்னு வந்தோடனே பக்கத்து நாட்டு ராஜா போய் கூப்பிடுவாங்க. இப்படிலாம் பண்ணவங்க இருக்கிறாங்க. ஸோ ஆனால் ஆசா என்ன பண்ணுறான் பாருங்கள், பரலோக உதவியை நாடுறான். நம்ம சூழ்நிலைகள் நடுவில் நம்ம பரலோக உதவியை நாடணும். கர்த்தர் அவனுக்கு சகாயத்தை கட்டளையிட்டார். கர்த்தர் ஒரு மனிதனுக்கு சகாயம் பண்ணினால் இப்படித்தான் இருக்கும். அடுத்ததாக வாசிக்கலாம் 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
அப்படியே 2 நாளாகமம் 20:4 அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேடக்கூடினார்கள். யூதா ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா? கர்த்தரிடத்திலே சகாயம் தேடக்கூடினார்கள். சகாயம்னா என்ன? தெய்வீக உதவியை தேடக்கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 20:1 20 அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால் யோசபாத் என்கிற ஒரு ராஜாவை பற்றி உங்களால் வாசிக்க முடியும். இந்த யோசபாத் ராஜா தேவனுக்கு முன்பாக மிகவும் உண்மையும் செம்மையுமாய் நடந்த ஒரு தேவ மனுஷன். இந்த ராஜாவுக்கு ஒரு முறை மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. எப்படிப்பட்ட பிரச்சனைனா, இவனுடைய நாட்டுக்கு இவனுக்கு விரோதமாக 3 நாடுகள் படையெடுத்து ஒரே நேரத்தில் வந்துச்சு. ஹல்லேலூயா. இப்போ இந்த நாடுகளுக்கு இடையே பிரச்சனைகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு பாருங்க. ஒரே ஒரு நாட்டுக்கு விரோதமாக 3 நாடு ஒன்றா சேர்ந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டுக்கு விரோதமாக 3 நாடு, அதனுடைய ராஜாக்கள், அதனுடைய போர் வீரர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? இந்த ஒரு தேசத்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலை யோசபாத் என்கிற ராஜாவுக்கு வந்தது. ஹல்லேலூயா. 3 நாட்டினர் யார் யாருன்னு சொல்கிறேன். 2 நாளாகமம் 20:1 எழுதப்பட்டிருக்கு. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3 நாட்டினர் யோசபாத்துக்கு விரோதமாக என்ன செய்தார்கள்? வந்தார்கள். 2 நாளாகமம் 20:3 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யோசபாத் பயந்து, அவன் பெரிய ராஜாவாக இருக்கலாம், பெரிய யுத்த சேனைகள் இருக்கலாம், ஆனால் 3 நாடு ஒரே நேரத்தில் வருதுல்ல. அப்போ இந்த மனுஷனுக்கு என்ன வந்துருச்சுன்னா பயம் வந்துருச்சு. இந்த ராஜாவுக்கு, யோசபாத்ன்ற ராஜாவுக்கு பயம் வந்துருச்சு. பயம் வந்து என்ன செய்யறான்னா, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வசனத்துக்குள்ள யோசபாத்துக்கு பயம் வந்தது உண்மைதான். எந்த மனுஷனும் பயப்படுவாங்க, அது உண்மைதான். சரியா? மனுஷன் அப்படின்னாலே அது பயப்படுறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் உண்டு. அது யாராக இருந்தாலும் பயம் வரத்தான் செய்யும். இந்த யோசபாத்துக்கும் பயம் வந்துச்சு, ராஜாவாக இருந்தாலும் பயம் வந்துச்சு. ஆனால் இந்த பயம் அவனை உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் நேராக வழி நடத்தினது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் வர்ற பயம் நம்ம எதற்கு நேராக வழி நடத்துகிறது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நிறைய நேரத்தில் நமக்கு வர்ற பயம் கவலையிலையும் கண்ணீர்லையும் போய் நம்மளை வழி நடத்தி நம்மளை முடிச்சிருது அங்கேயே. சில நேரங்களில் நமக்கு வருகிற பயம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னால், மனுஷங்கள்கிட்ட போய் சொல்லி அழுகணும் அப்படின்ற பாதையில் நம்மளை வழி நடத்திடுது. ஆனால் யோசபாத்தின் பயம் அவனை உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் நேராக வழி நடத்தினது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வருகிற பயம் அல்லது உங்களுக்கு வருகிற பிரச்சனை உங்களை தேவனிடத்திற்கு மாத்திரமே நடத்த வேண்டும், ஜெபத்திற்குள்ளாக மாத்திரமே நடத்த வேண்டும், உபவாசத்திற்குள்ளாக மாத்திரமே நடத்த வேண்டும். நம்முடைய பயம் ஒரு நாளும் தவறான வழிகளில் நம்மை நடத்திவிடக்கூடாது. பயப்படுறது பிரச்சனை இல்லை. பயம் சில நேரங்களில் மனுஷங்களுக்கு வரத்தான் செய்யும். ஏன்னா நம்ம மனுஷர்கள், தூதர்கள் அல்ல. இந்த பயம் உங்களை எதற்கு நேராக நடத்துகிற என்பது மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். உங்களுடைய பயம் உங்களை எதற்கு நேராக நடத்துகிற என்பது மிகவும் முக்கியம். யோசபாத்தின் பயம் அவனை உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் நேராக வழி நடத்தினது. அதே போல நமக்கு வருகிற பயங்களும் நம்மை ஜெபத்திற்கு நேராகவும் உபவாசத்திற்கு நேராகவும் வழி நடத்த வேண்டும். 2 நாளாகமம் 20:4 அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். பிரச்சனை வந்தோடனே ஆண்டவர்கிட்ட போய் தெய்வீக உதவியை நாடுறாங்க. ஆசாவும் தெய்வீக உதவியை நாடினார். இவர் என்ன பண்ணுறாருனா, யோசபாத் என்ன செய்கிறாருனா, தங்களுடைய ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு கர்த்தரிடத்தில் உதவி கேட்டு போகிறாரு. ஹல்லேலூயா. வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சகாயத்தை, அவருடைய உதவியை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நாள் வேலைக்கு லீவு போட்டாவது கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய உதவியை நாம் தேட வேண்டும். ஒரு முக்கியமான திருமணம் அப்படின்னு சொன்னால் நம்ம லீவு போட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம்? அந்த ஃப்ரெண்ட்ஸுடைய கல்யாணத்துக்கு நம்ம போகிறோம்ல, ஏதாவது முக்கியமான காரியத்துக்கு நான் லீவ் போட்டே ஆகணும்னு நான் பண்ணுறோம்ல, அதை விட
அதை எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் தானே தேவனிடத்திலிருந்து உதவி எதிர்பார்க்கிறது. இதற்காக ஒரு நாள் நம்முடைய வேலையை லீவு போட்டாலும் பிரச்சனையே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை பார்த்து உங்களை நிச்சயம் கனம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஏன்னா நீங்கள் தெய்வீக உதவியை நாடி போகிறீர்கள். ஹல்லேலூயா. மனுஷர்களுடைய உதவியை நாடி போகல, தேவனுடைய உதவியை நாடி போகிறீர்கள். ஒரு மேனேஜர்கிட்டையோ உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகள்கிட்டையோ நீங்கள் கீழே போய் கெஞ்சிக்கிட்டு நிற்கிறதுக்கு பதிலாக தேவனுடைய சமூகத்தில் நின்று கர்த்தருடைய உதவியை நீங்கள் நாடி பாருங்கள். கர்த்தருடைய உதவியை நீங்கள் தேடி பாருங்கள். தெய்வீக உதவி என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுகிறதை, கிரியை செய்கிறதை உங்களால் பார்க்க முடியும். மனுஷருடைய உதவியை பார்க்கிலும் தேவனுடைய உதவி என்பது மிகவும் உயர்ந்தது, நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டது. ஹல்லேலூயா. யோசபாத் அதை தான் செய்தார். அடுத்ததாக 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க வேண்டாம். அந்த வசனங்களை நாம் வாசிக்கும்போது ஒரு நீண்ட ஒரு ஜெபத்தை செய்கிறார் யோசபாத். என்ன சொல்கிறார்னா, சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெபித்தார். உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து சகாயம் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சரியான வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணணும். உங்களோட ரீசன் கரெக்டாக இருக்கணும் ஆண்டவருக்கு முன்பாக. அப்படி செய்து நாம் ஜெபிக்க வேண்டும். சரியான காரணங்களை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஆண்டவரை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. சில நேரத்தில் நமக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரலாம். நம்ம என்ன செய்கிறதுனே தெரியலையே, நான் என்ன செய்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனால் யோசபாத் என்ன பண்ணார் தெரியுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறதுன்னு சொன்னார். ஒருவேளை உங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய கண் என்னையை பார்க்கட்டும், உன்னுடைய ஆவிக்குரிய கண் என்னையை பார்க்கட்டும் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் தேவனை பார்க்கும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு சகாயம் நிச்சயமாய் உண்டு. ஆமென். அடுத்ததாக தீர்க்கதரிசி அனுப்பினார். என்ன செய்ய வேண்டும் என்று யோசபாத்திற்கு சொன்னார். அவர்கள்லாம் பாடி துதி செய்ய தொடங்கினார்கள். இந்த வெற்றியெல்லாம் வந்தது நமக்கு, இந்த சம்பவங்கள் நமக்கு நன்றாக தெரியும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது, யோசபாத் ஜெபித்த போது கர்த்தர் எப்படி அவனுக்கு சகாயம் செய்தார். தெய்வீக உதவி அவனுக்கு கிடைச்சிச்சு, ஓகே, எப்படி கிடைச்சிச்சு? அப்போ தானே நம்மளும் அதை நம்ம அபியாசப்படுத்த முடியும். அதனால் சொல்லுகிறேன், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், அதே அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். சுருக்கமாக சொல்கிறேன், 3 ராஜாக்கள், 3 நாட்டினர்கள் இவனை அழிக்கிறதுக்காக வந்தாங்களே, எதிர்க்கிறதுக்காக வந்தாங்கல்ல யோசபாத்தை. இவங்க வந்தோடனே ஆண்டவர் எப்படி கிரியை செஞ்சார்னா, இவங்கெல்லாம் பாடி துதி செய்ய தொடங்கிட்டாங்க. இவங்க பாடி துதி செய்ய தொடங்கினோடனே ஆண்டவர் எப்படி கிரியை செய்ய தொடங்கினார்னா, இந்த 3 ராஜாக்களில் 2 பேர் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு, நம்ம 2 பேரும் சேர்ந்து இவனை அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒருத்தனை என்ன செஞ்சுட்டாங்க, அழிச்சிட்டாங்க. அழித்த பிறகு இந்த 2 பேருக்குள்ள இவங்களுக்குள்ள சண்டை, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேரும் இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இவங்களும் செத்து போயிட்டாங்க. ஸோ ஆக மொத்தம் 3 நாடுகள் அல்லது 3 தேசங்கள் ஒரே நேரத்தில் அவர்களுக்குள்ளேயே சண்டையிட்டு அங்கே மரித்து போனார்கள். யோசபாத்தும் சரி, யோசபாத்தோட ஆட்களும் சரி, அவங்க பக்கத்துலேயும் போகலை, அவங்கள அடிக்கவும் இல்லை, அவங்கள தொடக்கூட இல்லை, இவங்க கத்தி ரத்தமாகவே இல்லை, இவங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லை. இவங்க கண்ணு பார்க்க கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்குள்ளேயே குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டு ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழும்படி ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. யோசபாத் கர்த்தரிடத்தில் சகாயத்தை தேடின பொழுது கர்த்தர் இந்த பயங்கரமான காரியத்தை அங்கே நிகழ்த்தினார். ஒருவேளை நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலே, ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய சகாயத்தை நீங்கள் தேவனிடத்திலிருந்து தேடிக்கொள்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய சகாயம் உங்களுக்கு வெளிப்படுமே. ஆனால் யோசபாத்தின் எதிரிகளுக்கு என்ன நடந்ததோ அதே போலவே உங்களுடைய சத்துருக்களுக்கும் தேவன் செய்வார். ஹல்லேலூயா.
நீங்கள் கர்த்தரிடத்தில் இந்த தெய்வீக உதவியை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், எப்படி இந்த மனிதர்களுக்கு செய்தாரோ அதே போல் உங்களுக்கும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷிக உதவிகள் அல்ல, தேவனுடைய உதவின்னு சொல்லும்போது அங்கே மனுஷிக உதவிகளுக்கு வேலையே இல்லை. கர்த்தருடைய கிரியைகள் வித்தியாசமானது, அவருடைய யோசனைகள் வித்தியாசமானது. அவருடைய தெய்வீகத்தின்படி அவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? கிரியை செய்வார். சிறிய காரியமோ பெரிய காரியமோ, இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே சில காரியங்களுக்காக நான் நிறைய மனுஷங்கள்கிட்ட நான் கேட்டுட்டேன், நிறைய பேர்கிட்ட நான் உதவி கேட்டேன், ஆனால் இன்னைக்கு இனிமேல் நான் அவங்கள்ட்ட கேட்க போகிறதில்லை. இனிமேல் என்னுடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் உள்ளது என்ற வசனத்தின்படி இனிமேல் நான் உங்கள்கிட்ட தான் என்னுடைய உதவியை கேட்க போகிறேன். தெய்வீக உதவியை உங்கள்கிட்ட தான் நான் கேட்க போகிறேன். நீங்கள் தான் எனக்கு சகாயம் பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் எனக்கு சகாயம் பண்ணணும் அப்படின்ற வாஞ்சையோட வைராக்கியத்தோட நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய காரியங்களை பார்த்தோம். இந்த பிரசங்கத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிற வேளையில் இந்த கர்த்தருடைய உதவி என்று சொல்லுகிற இந்த டாபிக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கிறதை பார்த்தேன். அதனால் ஒரே நாளுக்குள்ளாக எல்லாவற்றையும் நான் சொல்லி முடிக்க விரும்பவில்லை. இந்த செய்தியை பார்ட் 1 இந்த வாரத்துக்கு நாம் தியானித்திருக்கிறோம். அடுத்த வாரத்தில் இன்னும் இதே செய்தியினுடைய மீதி பகுதி, கர்த்தருடைய வார்த்தையை நாம் இன்னும் ஆழமாக இதில் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வாரத்தில் நீங்கள் கேட்ட வார்த்தையின்படி நீங்கள் கர்த்தருடைய சகாயத்தை தேடும் பொழுது, கர்த்தருடைய தெய்வீக உதவியை நீங்கள் தேடும்போது, அப்படிப்பட்ட தெய்வீக உதவியை உங்களுடைய வாழ்க்கையில் செய்து உங்களை ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி, தேவனுடைய சகாயம், தேவனுடைய உதவி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும்படியாக கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கலாம். ஆண்டவரே, அப்பா, ஆசா என்கிற ராஜா, யோசபாத் என்கிற ராஜா உம்மிடத்திலே சகாயம் தேடினது போல நானும் உம்முடைய சமூகத்திலே சகாயத்தை தேடுகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. தெய்வீக உதவியை நான் எதிர்பார்த்து நிற்கிறேன் அப்பா, எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரை பார்த்து கேளுங்க. கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள். ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தெய்வீக உதவி தேவை, எங்களுக்கு சகாயம் தேவை, எங்களுக்கு பரலோகத்தின் உதவி தேவை ஆண்டவரே. பிரத்யட்சமாக ஆசாவினுடைய வாழ்க்கையிலே, யோசபாத்தின் வாழ்க்கையிலே நீர் உதவி செய்தது போல என்னுடைய வாழ்க்கையிலும் உதவி செய்யும். ஹல்லேலூயா. யந்தலபா ரிபா கயாதுலபா ரபா ரிகடா யந்தலபா ரியாண்டே கேரபலபா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கண்களை மூடி கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய சகாயம் எனக்கு தேவை ஆண்டவரே. உம்முடைய உதவி எனக்கு தேவை, பரலோக உதவி எனக்கு தேவை ஆண்டவரே. அந்த சிங்காசனத்தில் இருந்து ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்தீரே, அப்படிப்பட்ட உதவி எனக்கும் தேவை. ஹல்லேலூயா. என்னுடைய வேலை ஸ்தலத்திலே அப்படிப்பட்ட உதவி தேவை ஆண்டவரே. நான் பார்த்து கொண்டிருக்கிற, பார்க்க போகிற வேலைகளிலே ஆண்டவரே உம்முடைய உதவி தேவை. என்னுடைய ஊழியத்திலே உம்முடைய உதவி தேவை. வாய்களை திறந்து சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய உதவி எனக்கு தேவை, உம்முடைய சகாயம் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன் பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாடி ஆராதிக்க துவங்கினது முதலே உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளின் ஆராதனை ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. தடைகளை மாற்றி போட்டதற்காக நன்றி ஆண்டவரே. பிசாசின் சத்துவங்களை தேவன் அழித்து போட்டதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்கள் நடுவிலே வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேக நேரங்களில் மனுஷனுடைய உதவிகளை நாங்கள் நாடி போனது உண்மை, அதனால் ஏமாந்து போனதும் உண்மை தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி ஆண்டவரே ஆசாவை போல, யோசபாத்தை போல தேவனுடைய சகாயத்தை ஆண்டவரே நாங்கள் எப்போதும் நாடி இருக்க, தெய்வீக உதவியை நாங்கள் நாடி இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சகாயத்தை நாங்கள் தேடுகிற ஆண்டவரே இந்த நிமிடத்தில் தானே ஆண்டவரே, இந்த வாரத்திலே தேவன் ஆண்டவரே அபரிமிதமான அற்புதமான காரியங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நடப்பிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. யாட்டோலோஸ் கோப்ராந்தா பருசியாட்டா மக்கட்டல யாக்குடா தினமக திலபரிபி யாட்டுலபுர ஓஷபரிபிரியான் தலரபா. பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவரே, எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் இப்பொழுதே உம்முடைய சகாயத்தினாலே, தெய்வீக உதவியினாலே நிரப்ப வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன், நிரப்ப வேண்டுமாய் நான்
நான் ஜெபிக்கிறேன். நிரப்ப வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய ஆவியினால ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் நிரப்பும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. எதிரே உள்ள வாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதியும். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் தேவன் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய தேவைகளை தேவன் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் உம்முடைய சித்தம் வெளிப்பட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.